வெல்கம் டு குயின்ஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. இன்றைக்கி என்னென்னா மேங்கோ ஐஸ்கிரீம் பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன தேவைங்கிறத சொல்கிறேங்க. பாருங்கள், இந்த மாதிரி 2 மாம்பழம் தோலெல்லாம் எடுத்துகிட்டு கட் பண்ணி பவுலில் எடுத்து வச்சுருக்கேன். அதோட இதை மட்டும் சதைப்பகுதி மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது பார்த்திங்கன்னா சுகரு இந்த கப்பில் 3/4 கப் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டர் மில்க்குக்கு 3/4 கப்பு. இதை விட கொஞ்சம் கம்மியாக தான் போடுவேன். நான் போடும்போது இன்னும் 1/2 கப்பு போட்டால் போதும். ஏன்னா மேங்கோலேயும் நமக்கு கொஞ்சம் ஸ்வீட் இருக்கும், அதனால் 1/2 கப்பு போட்டால் போதும். கார்ன்ஃப்ளவர் ஒரு 2 ஸ்பூன், மில்க் பவுடர் 10 ரூபா பாக்கெட் ஒன்று, 1/2 லிட்டர் மில்க்குங்க. இதுதான் தேவையான பொருட்கள். இப்போ எப்படின்னு பார்த்துக்கலாம். முதல்ல பாலை காய்ச்சிக்குவோம். அதுக்குள்ளே நம்ம மில்க் பவுடரையும் இதையும் கரைச்சி வச்சுடுவோம். அப்புறமா பால் காஞ்சதும் சுகரை போட்டு நல்லா கரைச்சிட்டு இது 2ஐயும் ஊற்றி நல்லா கலக்குவோம். கெட்டித்தன்மை வரும் கொஞ்சம் லைட்டாக. அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிடுவோம். அப்புறமா நம்ம இதை ஃபஸ்ட்டு மிக்சியில் மாம்பழத்தை போட்டு நல்லா அரைச்சி விழுதாக்கிட்டு அதுலேயே நம்ம ஆற வச்ச அந்த கூழை இது கூட மிக்ஸ் பண்ணி நல்லா அரைச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோங்க. இவ்வளோ தான். இன்றைக்கி ஃப்ரெஷ் க்ரீம் எதுவுமே போடல, சும்மா இருக்கிறத வச்சு அப்படியே செய்ய போகிறேன். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு வாங்க. பால் பாருங்க சேர்த்துட்டேன். நல்லா காயிட்டும். பால் காயத்துக்குள்ளே நம்ம இந்த மேங்கோவை நல்லா அரைச்சிக்கோங்க. விழுதா நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். கொஞ்சம் பாலில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன் 2 ஸ்பூனு. இது கூடவே பால் பவுடரும் சேர்த்துறேன். இது நல்லா கெட்டியாக நம்ம கரைச்சி வச்சுடுவோம். கட்டி இல்லாமல் கரைச்சிடணும். அப்புறம் பால் காஞ்சது நம்ம அதில் ஊற்றலாம். சர்க்கரையை கரைச்சிட்டு அப்புறம் ஊற்றுவோம். பால் நல்லா காஞ்சிடுச்சுங்க, பொங்கிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த கப்பில் வச்சது இந்த சின்ன கப்பில் 1 கப்பு ஃபுல்லாக போட்டுக்கிறேன். சுகரு போதும் பாருங்கள். கொஞ்சம் நிறுத்திட்டேன். இந்த சின்ன கப்புலேயே 1 கப்பு போட்டேன். சர்க்கரையை போட்டு கரைச்சிக்கிட்டு நம்ம இந்த கலக்கி வச்ச இதையும் மிக்சிங்கையும் ஊற்றிடுவோம். பால் பவுடரும் கார்ன்ஃப்ளவரும் அப்படியே சர்க்கரை கரையத்துக்குள்ளே கெட்டி ஆகிடும். அடுப்பில் வச்சு நல்லா இது பண்ணுவோம். பால் பவுடர் வச்சுன்னா கொஞ்சம் கெட்டித்தன்மை கிடைக்கும். உங்களுக்கு தான் ஃபுல் க்ரீம் மில்க் கிடைச்சதுன்னா வாங்கிக்கோங்க. அப்படி கிடைக்காத பட்சத்துக்கு நம்ம இந்த மாதிரி பால் பவுட்ரு வேணுன்னா ஒரு 10 ரூபா பேக்கை ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். அதுக்காக நான் 2 ஸ்பூன் மட்டும்தான் கார்ன்ஃப்ளவர் சேர்த்துருக்கேன். நல்லா இப்படி கரைச்சி விடுங்க. சர்க்கரையும் கரைஞ்சிக்கும், நமக்கு அந்த இதுவும் நல்லா இதாகிடும். இது நல்லா ஆனதுக்கப்புறமா நம்ம எடுத்து இந்த கூழ் மாதிரி ஆகும், கொஞ்சம் கெட்டியாகும். அப்போ அதை எடுத்து நம்ம மிக்சியில் நல்லா ஆறின வாட்டி மிக்சியில் போட்டு நல்லா அடிச்சுட்டு அந்த மேங்காவை அடித்து வச்சுருக்கோங்கள அது கூடவே இதையும் சேர்த்து அடிக்கணும். அடிச்சுட்டு நம்ம இது ஒரு கண்ணாடி பவுலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வைப்போம். மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து அடிக்கணும். அப்புறம் மறுபடியும் ஒரு 2 ஹவர்ஸ் கழித்து எடுத்து அடிக்கணும். லாஸ்ட்டாக வைக்கும்போது ஒரு 4 ஹவர்ஸ் 5 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா நமக்கு ஐஸ்கிரீம் நல்லாயிடும். நீங்கள் எவ்வளோக்கு எடுத்து அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு க்ரீமியாக கிடைக்கும் ஐஸ்கிரீமு. 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் கொண்டு உங்களுக்கு ஞாபகம் வரும்போதெல்லாம் எடுத்து அடித்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் நல்லா க்ரீமியாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பால் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இன்னும் கொஞ்சம் திக்காகுதான்னு பார்ப்போம். ஐஸ்கிரீம் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஈஸி பாருங்கள். ஏற்கனவே நான் வெண்ணிலா ஐஸ்கிரீம் ஃப்ரெஷ் க்ரீமு அது இதுன்னு போட்டு பண்ணியிருப்பேன். இன்றைக்கி நான் பட்டர் ஐஸ்கிரீமு எதுவும் ஃப்ரெஷ் க்ரீம் எதுவும் போடாமல் செய்கிறேன். சிலர் முட்டையெல்லாம் போட்டு செய்கிறாங்க. நான் அது மாதிரி எதுவும் சேர்த்தாமல் நேச்சுரலாக ஃப்ரூட்டோ இருக்கிற பொருளை வச்சு அப்படியே செய்கிறேன்.
நம்ம எந்த அளவுக்கு அது மிக்சியில் அடித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு க்ரீமியாக அப்படியே நல்ல ஐஸ்கிரீம் கிடைக்குங்க. நம்ம கடையில் வாங்குற விட நல்லாவே இருக்கும். பொங்குற மாதிரி ஆகிடுச்சு. நம்ம அடுப்பு ஸ்லோ பண்ணி வச்சுக்கலாம். திக்காகிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணி இப்படியே விட்டுருவோம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்சியில் போட்டு இந்த மேங்கோ கூலோடு அடிச்சுக்கலாம். இது இப்படியே ஆறட்டும். ஆஃப் பண்ணிடுறேன். சுகர் பார்த்தேன், ஓகேவாக தான் இருக்குது. பாருங்கள், நம்ம மேங்கோவை நல்லா அரைச்சி எடுத்துட்டோம் கூழ் மாதிரி. இப்போ இந்த நம்ம ஆற வச்சுருக்கிற இந்த பாலை இதிலே போட்டுக்குவோம். இது நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு இது அடிச்சிட்டு வரேங்க. பாருங்கள், மிக்சியில் அரைச்சிட்டு நல்லா. இப்போ இதை பவுலுக்கு மாற்றிடுறேன். டூ ஹவர்ஸ் கழித்து மறுபடியும் இதை எடுத்து ஃப்ரிட்ஜிலேருந்து நம்ம அடிக்க போகிறோம். நீங்கள் எத்தனை வாட்டி இப்போ 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ்க்கு ஒருக்கா எடுத்து அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு க்ரீமியாக நல்லா கிடைக்கும் நமக்கு ஐஸ்கிரீமு. நான் இன்னும் 2 ஹவர்ஸ் கழித்து உங்களுக்கு எடுத்துகிட்டு காட்டுறேன். இப்போ கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்கிறேன். இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்கிறேன். பாருங்கள், இப்போ 2 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. கொஞ்சம் இதாகிடுச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மிக்சியில் போட்டு அடிச்சுக்குவோம். இதை மறுபடியும் பல்லையே ஊற்றி ஃப்ரீசரில் வச்சுருவோம். மறுபடியும் எடுத்து அடிச்சுக்கலாம். இதை நான் கொண்டு போய் ஃப்ரீசரில் வைக்கிறேன். பாருங்கள், மறுபடியும் 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போவே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐஸ்கிரீம் அந்த டெக்ஸ்சருக்கு வந்துருச்சு. கொஞ்சம் மறுபடியும் இதை அடிப்போம். நம்ம எவ்வளோ தூரம் இதை மிக்சியில் மறுபடியும் அடித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். இப்போவே பார்த்திங்கன்னா கீரையெல்லாம் நல்லா கெட்டியாக அடித்து ஐஸ்கிரீம் மாதிரி. இது போய் நான் நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்கள் ஒரு 2 டைம்ஸ் 3 டைம்ஸ் அந்த 2 ஹவர்ஸ் 3 ஹவர்ஸ் ஒன்ஸ் எடுத்து அடித்து வச்சிங்கன்னா நல்லா ஐஸ்கிரீம் நமக்கு நல்லா ஸ்மூத்தியாக கிடைக்கும். நான் இதை போய் அடிச்சுட்டு வந்துடுறேன். பாருங்கள், மறுபடியும் ஒரு வாட்டி அடித்து இதில் ஊற்றிருக்கேன். இன்னொரு டைம் நான் அடிக்க போகிறேன், அடித்து ஊற்ற போகிறேன். நைட் தூங்குறதுக்குள்ளே நான் இன்னொரு மணி இப்போ 5 ஆகிடுச்சு. ஒரு 9 o'clock நான் அடித்து வச்சுட்டு அடித்து ஊற்றி வச்சிட்டோம்னா அப்புறம் ஒரு நாளைக்கு மத்தியானம் நமக்கு சாப்பிட நல்லா ஆகிடுங்க. க்ரீமியாக இருக்கும். செகண்ட் டைம் அடிச்சிருக்கேன். இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம். இப்போ 3 ஹவர்ஸ் ஆகிடுச்சு. இப்போ மறுபடியும் இதை பார்த்திங்கன்னா இப்போவே நல்லா ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை மறுபடியும் அடிச்சுட்டு 8 ஹவர்ஸ் விட்டுருவோம். இதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு வந்துடுறேங்க. அரைச்சிட்டோம். இப்போ இதை நம்ம மறுபடியும் பவுலுக்கு மாற்றிடலாம். நீங்கள் இந்த மாதிரி மாற்றி எப்படி அடிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஐஸ்கிரீம் நல்லா ஸ்மூத்தியாக நல்லா கிடைக்குங்க. 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் கூட விட்டு நீங்கள் எடுத்து அடிக்கலாம். நம்ம எந்த அளவுக்கு எடுத்து கொஞ்சம் அடித்து வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நல்லா ஸ்மூத்தியாக வரும். பாருங்கள், எல்லாத்தையும் இதில் ஊற்றியாச்சு. இப்போ இதை கொண்டு போய் ஃப்ரீசரில் வச்சிடலாம். வச்சுட்டு நான் அப்புறம் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், நமக்கு ஐஸ்கிரீம் ரெடி ஆகிடுச்சு. நான் எடுத்து பவுலுக்கு போடுறேன். சூப்பராக ஸ்மூத்தியாக நமக்கு ஒரு நல்ல ஐஸ்கிரீம்.
இது மேங்கோ ஐஸ்கிரீமுங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தியாக வருது ஐஸ்கிரீம். கடையில் வாங்கின மாதிரியே இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு. செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். சாப்பிடுமா கொஞ்சம். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கா? மேங்கோ ஃப்ளேவரோடு இருக்கா? பாருங்கள் நல்லா இருக்காம்மா ஐஸ்கிரீம். நீங்களும் வீட்டில் இந்த வீடியோ பார்த்து செஞ்சு பாருங்கள். செஞ்சு உங்கள் வீட்டில் குழந்தைங்களுக்கு வீட்டில் கடைக்கு போய் வாங்காமல் செஞ்சு கொடுங்க. இது மாதிரி மேலும் வீடியோஸ் பார்க்க என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், கூடவே லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.